ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா 1603 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1008 ரூபா லாபம் எடுக்கக்கூடிய ஸ்கூல் சாக்லேட்ஸு, மளிகை கடையில் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ், இது பற்றியான வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்கூல் திறக்க போது ஓரளவு கடைக்காரங்க எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. யாராவது இப்போ அடிஷ்னலாக சாக்லேட் வைக்கலாம், உங்களுக்கு ஸ்கூல் பசங்க உங்கள் ரூட் ஓடி போகிறாங்க, காலேஜ் பசங்க உங்கள் ரூட் ஓடி போகிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற இந்த சாக்லேட்ஸ்லாம் வாங்கிங்களேன். இதில் வந்து நிறைய லாபம் இருக்குது. இது வந்து நல்லா சேல்ஸ் ஆகும், உங்களுக்கு வந்து இன்வென்ட்ரி ஆகாது, டம்ப் ஆகாது, சரியா? அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும். அதாவது ஒரு சில கடைக்காரங்க பார்ப்பீங்க, எனக்கு சாக்லேட்ஸ்லாம் நான் பிராண்டட்லாம் போகவே மாட்டேங்குது, எப்படி சேல்ஸ் பண்ணி இந்த இதெல்லாம் மட்டும் ஒரு 1500 என்னை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி பில்லையும் எழுதி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சரியா? கொஞ்சம் தான் வாங்கிட்டு, கரெக்டாக 1403 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன், சரியா? கரெக்டாக 603 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். என்னென்ன என்ன ரேட்டில் வருது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 340 ரூபா 2 பீஸ், 170 ரூபா பிளேட்டு. இந்த மிட்டாய் இது வந்து பள்ளி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. 1 ரூபாய்க்கு 4ன்னு கொடுக்கணும், சரியா? இது வந்து 25 காசு மிட்டாய், 1 ரூபாய்க்கு 4ன்னு கொடுக்கணும். இதுக்கு வந்து இந்த பிளேட்டு ஃப்ரீ, சரியா? நல்லாயிருக்கும், ஒரு குவாலிட்டியான பிளேட், ஓரளவு ஓகே, சின்ன குழந்தைங்களுக்கு ஓகே, நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பர்சனல் டிப்ஸ் என்னென்னா, இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு உங்கள் குழந்தைக்கு வேணும் அப்படின்னா எடுத்துக்காங்க, இல்லைனா வீட்டில் பிளேட் இல்லாமல் இருக்காது. ஒருவேளை ஆசைப்படுறாங்கன்னா எடுத்துக்காங்க. ஆனால் இது ஒரு நல்ல டிப்ஸ் என்ன தெரியுமா, தனித்தனியாக கஸ்டமருக்கு கொடுத்துருங்க. கஸ்டமர் வீட்டில் இந்த குட்டி குழந்தைங்க இருப்பாங்களா, அந்த கஸ்டமராக பார்த்து ஒரு 2 பேர்த்துக்கு கொடுத்துருங்க. அந்த கஸ்டமர் உங்களுக்கு கண்டிப்பாக நிலச்சி நிற்பாங்க, சரியா? நல்ல ஒரு சூப்பரான பிளேட்டு. அப்படி இல்லை சார், நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் சேல்ஸ் பண்ணணுன்னா அப்படியும் உங்கள் விருப்பம் தான், சேல்ஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அதனால் அந்த லாபத்திலலாம் சேர்க்கலை, ஒன்லி அந்த கேண்டியோட லாபம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து சாக்கி லாலிபாப். இப்போ பயங்கர ட்ரெண்டு, எங்கே பார்த்தாலும் சாக்கி லாலிபாப். யாருமே ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாக்கி லாலிபாப் எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டாங்க. 175 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், சரியா? 175 ரூபா. நம்ம வந்து 2 வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு ஜாருக்கு வந்து நமக்கு 125 ரூபா கிடைக்கும், சரியா? 2 ஜாருக்கு 250 ரூபா கிடைக்கும். நான் தனியாக வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ லாபம் தனித்தனியாக எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், சரியா? 2 இது பாக்ஸு நீங்கள் தனியாக கொடுத்துருவேன். தனியான அந்த அதிரசம் முறுக்கெலாம் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க, அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, சரியா? அப்படியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், கஸ்டமர் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். அடுத்தால இந்த 5 ரூபா கார். இந்த 5 ரூபா காரை பற்றி யாருக்குமே சொல்லியிருப்பேன், 10 ரூபா கிஃப்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்றாலும் சரி, இதை வந்து நான் வந்து மேக்ஸிமம் கிஃப்ட்டில் யூஸ் பண்ணுவேன், இதை சேல்ஸ் பண்ண மாட்டேன், கிஃப்ட்டில் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது நல்லா ப்ராஃபிட் தான். இது வந்து 105 ரூபா, யாருக்குமே நான் சொன்னேன் 105 ரூபா, 150 ரூபாய்க்கு இருக்கும். இதில் நமக்கு 45 ரூபா மார்ஜின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது வந்து சின்டூ இம்லி, சரியா? இம்லியும் ஸ்ட்ராபெரி ரெண்டையும் சேர்த்தான் போட்டிருக்காங்க. இது வந்து 50 காசு சாக்லேட்டு. இது வந்து நமக்கு வந்து 48 ரூபா விழுது, சரி? 50 ரூபா சொல்லுவாங்க, 48 ரூபா தான் போட்டிருக்காங்க. ரெண்டுமே இம்லி கூட தான் சேர்த்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராபெரி நல்லாயிருக்கும், சின்டூவில் சூப்பராக போகும். இம்லியும் நல்லாயிருக்கும். இம்லி வந்து யாருக்குன்னா இந்த ட்ராவல் பண்ணுறவங்க, வாமிட் வர மாதிரி இருக்கவங்களுக்குலாம் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு நிறைய வாங்கிட்டு போவாங்க. ப்ளஸ் நீங்கள் இது வந்து ஒரு சாக்லேட்டாக ஜாரில் தட்டி வைக்கிறதோட நிப்பாட்டிடக்கூடாது, எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து ட்ராவலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லணும். ஸ்கூல் பசங்க வந்து இது நல்லா வாங்கிட்டு போவாங்க, டென்ஷனே கிடையாது. எனக்குலாம் நல்லா ஸ்பீடாக போயிடும், 2 நாள் 3 நாள் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கொய்யா வந்து 35 ரூபாய் 70 ரூபாய்க்கு இருக்கும். அப்படியே 50 காசு சாக்லேட்டு. இது நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், இல்லைனா கிஃப்ட்டுக்குள்ளே போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். கிஃப்ட்டுக்குள்ளே நான் வந்து சேல்ஸ் பண்ணாத ஒரு சாக்லேட்டு போடுறேன்னு யாருக்கிட்டே சொன்னேன். 5 ரூபா கிஃப்ட்லலாம் கீழே லிங்க்கில் தரேன், பார்த்துக்காங்க. அதுக்கு நான் இந்த சாக்லேட்டை யூஸ் பண்ணுவேன். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பூமர். இது பிராண்டட் தான், ப்ளஸ் இது அவங்கள்ட்ட வாங்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும், அதனால் நான் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவேன். இது வந்து 165 ரூபாய்க்கு இருக்கும், சரியா? தெரியுதா? 165 ரூபாய்க்கு இருக்கும். இதோட ரேட் வந்து 135 ரூபா தான், சரியா? 135 ரூபானா நமக்கு வந்து சாலிடாக 30 ரூபா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இம்லி ஜார். இது வந்து இந்த ஸ்டிப் மாதிரி இருக்கும், இதை கடித்து இம்லி ஜாம் மாதிரி இருக்கும், ஜூஸ் மாதிரி இருக்கும், சாப்பிடுவாங்க. இது வந்து 70 ரூபா. இது 100 ரூபாய்க்கு இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஸ்கூல் பசங்களாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வாங்கிடுவாங்க, கண்டிப்பாக நல்லா லாபம் தான்.
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்கக்கூடியது வந்து 50 காசு சாக்லேட்டு. ஓசோனில் 50 காசு சாக்லேட். இது வந்து என்னென்னா இந்த ஸ்கூல் பசங்க பிறந்த நாளைக்கு 50 ரூபா சாக்லேட் பாக்கெட் இருக்குது சரியா. இது வந்து 50 ரூபான்னு அதில் போட்டிருக்கும். 50 ரூபா எம்ஆர்பி. 100 சாக்லேட் இருக்கும். 4 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் 2 வாங்கியிருக்கேன். எக்லஸில் 2 வாங்கியிருக்கேன் சரியா. இப்போ 4 பாக்கெட்லாம் 28 ரூபா தான் பீஸு. உங்களுக்கு வந்து நீங்கள் 50 ரூபாய்க்கு தாராளமாக விற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்லஸ். சின்ட்டு எக்லஸ்ஸு. இது வந்து 100 ரூபா சாக்லேட் பாக்கெட் சரியா. இது வந்து நமக்கு வந்து 55 ரூபா தான் போட்டிருக்காங்க. நமக்கு 55 ரூபா தான் வேணும். 100 ரூபான்னு எழுதியிருக்கோம். இது ஒன்லி பர்த்டே. இதெல்லாம் கட் பண்ணி சேல்ஸ் பண்ணவே மாட்டேன் 50 பைசா சாக்லேட்டை. இதையுமே பர்த்டேக்கு தான் கொடுப்பேன் சரியா. வாரத்துக்கு 2 பேர் 3 பேர் வந்து வாங்கிடுவாங்க. இதில் நமக்கு நல்ல மார்ஜின் இருக்கும். கட் பண்ணி விற்கிறதுக்கு நான் உங்களுக்கு யாருக்கும் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சன்ஃபீஸ்டில் கேண்டிமேனு இந்த மாதிரியான சாக்லேட்ஸ்லாம் நிறையா சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். பழைய வீடியோஸில் இருக்கும் பாருங்கள் சரி. அடுத்து வந்து இது ஹாட் சாக்லேட். இது ஹாட் சாக்லேட் 30 தான் சேல்ஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நீங்கள் எல்லா கடையிலையும் பார்த்துருக்கலாம். லவ் கேண்டி. இது வந்து 2-3 ஃப்ளேவரில் வரும். இது நல்லா போகும். பசங்க ஹாட் சாக்லேட்டும் வாங்குவாங்க. இது வந்து நமக்கு வந்து 166 பீஸ் இருக்கும் சரியா. 166 பீஸ் வந்து நமக்கு வந்து 90 ரூபா தான் விழும் சரியா. இது வந்து நமக்கு நல்ல லாபம். 166 பீஸ் நமக்கு 90 ரூபா தான் விழும். 76 ரூபா கிடைக்கும் இந்த பாக்கெட் விற்றா சரியா. இது நல்லா சேல்ஸ் ஆகும். மேலே கொட்டி விற்றுக்கிடலாம் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து லாலிபாப். லாலிபாப் வந்து 105 ரூபா சரியா. 105 ரூபா தான் நமக்கு. இதில் வந்து 95 ரூபா கிடைக்கும் சரியா. சூப்பராக இருக்கும். நல்லா சேல்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிஞ்சிட்டு. இது வந்து ஸ்னிக்கர். அங்கே நான் போன இடத்துல நம்ம கூட உங்களுக்குள்ள வந்தவங்க வாங்கி கொடுத்தேன். அதையுமே 1 ரூபா குறைச்சி தான் போட்டிருக்கோங்க. அது இதில் சேர்க்க வேண்டாம் சரியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1603. 1603. இப்போ இதோட லாபம் எல்லாம் நம்மளுக்கு லைனாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டு. இந்த பிளேட்டில் வந்து 170 ரூபா 2 பீஸ்னால் நமக்கு வந்து 80 ரூபா கிடைக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு. 2 பாக்கெட்டுக்கு வந்து 160 ரூபா சரியா. அடுத்து ஓரியோ லாலிபாப். ஓரியோ லாலிபாப் வந்து 125 ரூபா கிடைக்கும் ஒரு இதுக்கு. 2 இதுக்கு 250 ரூபா. ஸோ அடுத்து காரில் 45 ரூபா. அடுத்தால இம்லி சாக்லேட்டில் 64, கொய்யா சாக்லேட்டில் 35, பூமரில் 30, இம்லி ஜாமில் 30. இம்லி ஜாம்னா இதில் 30. அடுத்து 50 காசு சாக்லேட்டில் 50 காசில் வந்து நமக்கு வந்து 88 ரூபா கிடைக்கும். எக்லஸில் வந்து 135 ரூபா அப்படியே கிடைக்கும். 1 ரூபா எக்லஸ் பர்த்டே கொடுக்குறது. அடுத்து வந்து லவ் கேண்டியில் வந்து 76 ரூபா அப்படியே கிடைக்கும். லவ் கேண்டில் 76 ரூபா சொன்னேன். 76 ரூபா லவ் கேண்டில் அந்த ஹாட் சாக்லேட்டு 76 ரூபா கிடைக்கும். அடுத்து லாஸ்ட்டாக லாலிபாப்பில் வந்து நமக்கு 95 ரூபா கிடைக்கும். மொத்தம் நமக்கு வந்து 1008 ரூபா கிடைக்கும் சரியா. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1603. நமக்கு வந்து 1008 கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்லேட்டை மட்டும் ஒரு வேளை நீங்கள் சாக்லேட்லாம் வைக்க ஐடியா இல்லைனா இதை மட்டும் வச்சு ஆரம்பிங்க. இதெல்லாம் சேல் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுனா உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். கம்மியாக வாங்கி வச்சு பெருக்கி இது எதுவுமே உங்களுக்கு டம்ப் ஆகாது. கண்டிப்பாக ப்ராஃபிட்டான ஸ்டைலுக்கு தான் கொண்டு போகும். முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் யாருனே ரெடியாக இருப்பீங்க. ஐடியாக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணேன். கண்டிப்பாக இது மாதிரியான ப்ராஃபிட்டான சேல்ஸ் எல்லாம் கடையில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு லாபமான இதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் சம்மந்தமான மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.